150 போட்டண்டா உங்களோட அவ்வளவு போட்டுற வலையோ உங்களோட மீன் எனக்கு தேவையில்லை. உங்களோட தொழில என்னென்ன விநாசம் பண்ணலுமோ அவ்வளவு நாங்க செய்வோம். சரி, எங்களால முடிஞ்சது அவ்வளவு செய்வோம். நீங்க என்ன செய்வீங்க? அது தவறானதா? நம்ம அதை செய்யக்கூடாது. அதைத்தான் நாங்க செய்வோம். செய்யாதவனுக்குள்ள நீ செஞ்சிருக்கா, அதால முழு ஆலோசனை காரணம் பாதிக்கப்படுவான். எங்களுக்கு ஒருத்தனுக்கு செஞ்சுட்டா 3 உயிர் போக பார்த்துட்டு நாங்க வலைய கொண்டுருவோம். 10 வெப்பம் பானமே இருக்கலாம். பானமே தாண்டிங்கால வர மாட்டீங்க. ஒருத்தனும் வரையலாது. ஒரு ஆலோசனைக்காரன 80 நோட்டிகளுக்குள்ள தொழில் செய்ய சொல்ல பாப்போம். இது இந்த அளவுக்கு மக்கள் இவ்வளவு தவறா கதைக்கிறதுக்கான காரணம் என்னடா, முழுக்க 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 இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும். இப்ப இவங்க இந்த கதைச்ச இந்த அண்ணா இந்த அக்கா கதைச்சதுக்கான முழு வார்த்தைக்கும் பொறுப்பு யாருண்டா? இது சம்பந்தப்பட்ட கடற்றொழில் அமைச்சர், கடற்றொழில் சார்ந்த அதிகாரிகள். நீங்கள் சரியான முறையில நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்களினுடைய கோபம் வன்முறையாக மாறுதா இல்லையா? வன்முறையை மக்கள் செய்ய போறதும் இல்ல, அவங்களுடைய கோபத்துக்காக தான் அப்படி கதைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துடக்கூடாது. அவங்களுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டிய தெரியாம அவங்களுடைய கோபத்தை கொட்டுறாங்க. அதுக்கு காரணம் நீங்க நடவடிக்கையை எடுக்கணும். நடவடிக்கையை எடுத்தாதான் இந்த விஷயங்கள் தனியும் சரியா? நீங்க கண் துடைப்பு வேலைகளை செய்யக்கூடாது. உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இன்னொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முருகல் நிலை ஏற்படுது. காரணமே நீங்க நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுத்தா இந்த மாதிரியான வார்த்தைகள் இது போல செயற்பாடுகளை பார்க்கலாமா? பார்க்க முடியாதுன்னு. அதனால பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளா, பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகளாக நடந்து கொள்ளுங்க. எப்பொழுதுமே எங்களினுடைய சகோதரங்களை, எங்கட மக்களை ஏமாற்றணும் என்ற ஒரு எண்ணத்தோட அரசியல் செய்யக்கூடாது. கடற்றொழில் அப்படின்றது வீரம் நிறைந்த ஒரு தொழில். அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டியதும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் உங்களினுடைய மிகப்பெரிய ஒரு பாரிய கடமை, பொறுப்புன்றதை உணர்ந்து கொள்ளுங்க. எங்களுக்கு ஒண்ணும் தம்பி எதிரியோ இதோ இல்ல, எங்களுக்கு செஞ்சுட்டான். செஞ்சதுக்கு எங்களுக்கு செஞ்சதுக்கு நாங்க செய்யத்தான் வேணும். இப்ப அதே 3 பேர் செத்து இருந்தா நாங்க என்ன நினைச்சிருப்போம்? இன்ஜின் பழுதுபட்டுட்டான், தேடி கண்ணா புளுத்தி 20 ரூபா லைட் 10 எதனால நெருப்ப கிருப்ப 10 தேடி இருப்போம். ஆனா நீங்க அவங்க எங்கட ஊர்ல களவெடுக்கிறல. நீங்க எங்க வேணாலும் சத்தியம் பண்ண சொல்லுங்க, நாங்க சத்தியம் பண்றோம். இதுவரைக்கும் நாங்க ஒரு வலைமே போட்ல ஒரு வலையில ஒரு மீன் களவெடுத்த இல்ல. ஒரு வலையை கொண்டு வந்தாலும் உரியவனுக்கு நான் ஒரு 5000 50,000 40,000 வாங்கி கொடுத்துருக்கேன். ஐயா போட் நிறைய வலையேற்றிட்டு வந்து ஐயா 4 லட்சம் ரூபாய் கட்டும் கொடுக்காம உரியவும் வர வெறும் 50,000 ரூபாய் காசு கொடுத்தாங்க ஐயா. இதுக்கு முதல் சகோதரம் கோபத்துல கதைச்சவர், அது ஒரு கோபத்துல தான் அவர் கதைச்சவர். அந்த மாதிரி செயற்பாடுகள் அவங்க செய்ய போறது இல்லை சரியா?